இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இயேசு சொன்னது. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா வருது. அது பஸ்கா என்றதை விளக்கிறதுக்கு டைமில், அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருக்கும்போது அனுசரித்த ஒரு பலி. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அதை யூத மக்கள் காலகாலமாக அதை ஆசரித்து வந்தார்கள். நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் கவனிக்கணும், எல்லாருமே கவனிக்கணும். அதாவது ஆர்ப்பரிப்பாக ஒரு மாதிரி இருக்காது, அது உங்களுக்கு அமைதலாக இந்த வார்த்தை உங்களுக்கு வரும். ஸ்தோத்திரம். இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். 4ஆம் வசனத்தில் இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர் தான் அதுக்குன்னே வந்திருக்காரு இல்லையா? நமக்காக தம்மை பலியாக ஒப்பு கொடுக்கவே வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதில் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்கள். ஆனால் 6ஆம் வசனத்தில் இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு அப்படின்னாங்க. அந்த வெள்ளைக்கல் பரணி பெர்ஃப்யூம், அந்த இது வந்து இந்த காலத்தில் கூட பெர்ஃப்யூம் வந்து பயங்கர விலைக்கெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட அந்த நாட்களே 300 பணத்துக்கு, அது என்ன $300 300 வெள்ளியா, அவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட அதை இப்போ பத்திரமாய் வைத்திருந்த இந்த மரியாள் அதை கொண்டு வந்து இயேசுவின் தலையின் மேலே ஊற்றிட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு கொடுத்துட்டா. இயேசுவுக்கு ஒரு பெரிய வேலையை அவள் செய்துட்டது அவளுக்கு திருப்தி. இதை விலையேற பெற்றது இயேசுவுக்கு என்ற அந்த மகிழ்ச்சி அங்கு உள்ளவர்களுக்கு இல்லை, சீஷர்களுக்கே இல்லை. மற்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இயேசு கூட இருந்த சீஷர்கள் 3.5 வருடம் கூட இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கே இல்லை. இவ்வளோ விலையேற பெற்றது ஏன் அவருக்கு? ஏன் இதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவை பயணம் அல்லது சிலுவையின் அனுபவம் ஆரம்பமாகிற நேரத்தில் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு முகாந்திரமாக அந்த ஸ்திரீ அந்த தைலத்தை கொண்டு வந்து அவருடைய சிரசில் ஊற்றினார். பூரா அந்த வீடு பூரா, அந்த வீட்டை சுற்றி ஒரே மனம். முணங்குற ஒரு கூட்டம். ஆனால் இயேசு அதை அங்கீகரித்து கொண்டார். இயேசு என்ன சொன்னார் பாருங்க. அந்த இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரருக்கு கொடுக்கலான்றது அவங்களுடையது. தரித்திரர் எப்போதும் இருப்பாங்க கூட, நான் எப்போதும் இருக்க மாட்டேன். ஸோ மாம்சத்தில் நான் இருக்கிற கடைசி காலம் இது. அதை இயேசு சொல்லி செய்கிறார். கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஏதாவது விலையேற பெற்ற ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களா? நினைத்து உங்கள் இருதயமே உங்களுக்கு சேச்சா இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்குதா? அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சொன்னாங்களா? உங்களை சார்ந்தவங்க சொன்னாங்களா? இதெல்லாம் வேஸ்ட்டு, அப்படியெல்லாம் கொண்டு கொடுத்துடாதீங்க,
அப்படியெல்லாம் கொடுத்துடாதீங்க. அப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? கர்த்தராகிய இயேசுவுக்கு விலையேற பெற்றதை கொடுக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்களா நீங்கள்? அந்த ஸ்திரீயை போல விருப்பம் உள்ளவர்களா? அல்லது வேண்டாம், எதுக்கு போய் சர்ச்சுக்கு போகும்போது 5 ரூபா காணிக்கை எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா? கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறது வேஸ்ட்டு, அதுவும் ரொம்ப ப்ரஷியஸான ஒன்றை கொடுக்கறது வேஸ்ட்டு. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களே இந்த கட்டடம், இந்த கட்டடத்தை இயேசுவுக்கு என்று நாங்கள் கட்ட முற்பட்ட போது விசுவாசிகள் இயேசுவுக்கு என்று விலையேற பெற்றதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். விலையேற பெற்றதை கொடுத்தார்கள். அப்போ இருந்த விசுவாசிகள் அநேக முகங்களை பார்க்கிறேன். பெரிய தியாகம் செய்தார்கள். ஒருத்தருக்கு ஒரே ஒரு பிளாட் இருந்துச்சு, அந்த பிளாட்டை அவர் கொடுத்துட்டார். சிலர் மோட்டார் சைக்கிள் எனக்கு இருக்கிறதே விலையேற பெற்றது இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இவ்வளவு பேர் விசுவாசிகள் ரொம்ப கொஞ்சம்தான். அந்த கொஞ்ச விசுவாசிகளுக்கு இந்த மரியாளை போல, இந்த ஸ்திரியை போல மேலானதை இயேசுவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் கவனிக்க வேண்டும். உலகத்தில் பலவிதமான பிரச்சாரங்கள் இருக்கின்றன. இயேசுவுக்கு விலை உயர்ந்ததை கொடுக்கணும், என்கிட்ட இருக்கிறதுல தி பெஸ்ட் அவருக்கு கொடுக்கணும். ஆனால் நம்ம கொடுக்கறதுலாம் லீஸ்ட் தான். என்கிட்ட இருக்கிறதுல குறைஞ்சதை தான் இயேசுவுக்கு கொடுக்குறேனே தவிர, எனக்கு இருக்கிறதுல தி பெஸ்ட் நான் எனக்கு வச்சுக்கிறேன் அல்லது வேற விஷயத்துக்காக அதை வைத்துக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் இது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலம் நாம் இந்த காரியத்தில் நாம் கவலையனமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்கிட்ட கர்த்தர் கொடுக்குற எல்லாமே கர்த்தருக்கு தான். ஒன்றும் கூட எனக்கு ப்ரெஷியஸ்னே இல்லை. என்னையே நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டேன். சின்ன பையனாக இருக்கும்போதே. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியோட 59 வருடங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு சேவை செய்து 60வது வருடத்துக்குள்ளே நான் பிரவேசித்திருக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதனால் எனக்கு நான் இயேசுவுக்கு என்ன கொடுத்தேன் என்று பார்க்கும்போது என்கிட்ட இருக்கிற தி பெஸ்ட் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த ஸ்திரியை இயேசு பாராட்டினார். அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று இயேசு சொன்னார். என்ன? அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொன்னார். நீங்கள் ஏன் தொந்தரவு செய்கிறீங்க? நீங்கள் ஏன் அவளை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன், எங்ககிட்ட ஆலோசனை கேட்டிருக்க கூடாதா? இப்படி செய்யலாமான்னு என்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல. இதை விற்று 300 வெள்ளிக்கு பணத்துக்கு விற்று இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல. என்னை கேட்காம செய்துட்டியப்பில் இது எப்படி வேஸ்ட்டு ஊற்றிட்டியே, என்ன செய்கிறது அப்படி சொல்லுகிற மக்கள் இருப்பார்கள். அப்படி சொல்லுகிற ஒரு மனுஷன் உனக்குள்ளே இருப்பான். அப்படிப்பட்டவர்களை தேவன் விரும்பலை. இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த மாதிரி இந்த ஸ்திரியை போல விலையேறப்பட்டதை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு அந்த நாட்களில் நினைத்தவர்கள் கொடுத்ததுனால இந்த ஆலயம். நீங்கள் இந்த ஆலயத்தில் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறீர்கள்? அதே எண்ணம் உள்ளவர்கள் வந்தால் இதே ஏரியாவில் மிகப்பெரிய இடத்தை வாங்கி ஆண்டவர் இயேசுவுக்கு என்று இன்னும் பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட முடியும். நானாக இருந்தால் அந்த திட்டத்துக்கு பிளான் போட்டு இப்போ நம்ம 2 சபையும் வைத்து ஜனங்கள் கொடுத்ததை வச்சு நாம் ஒரு பெரிய ஆலயம் கொசப்பூரில் கட்டியிருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த
விலை உயர்ந்த தைலம் அது. அது யாரும் தனக்குன்னு சொந்தம் பாராட்ட முடியாது. அது இயேசுவுக்கு, இந்த ஆலயம் இயேசுவுக்கு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், விலையேற பெற்றது எனக்கு, விலையேற பெற்றது கஷ்டப்படுகிற மக்களுக்கு. இயேசுவுக்கு இருக்கிறதுல த லீஸ்ட் கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற ஆட்டிடியூடு உங்களுக்கு இருந்ததுன்னா இயேசு அதை விரும்பலை. இயேசுவை பிரியப்படுத்துகிறவர்கள், ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலையேற பெற்றது இயேசுவுக்கு, ஏன் இந்த வீண் செலவு என்பது வேற கெட்ட புத்தி உள்ளவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 26ஆம் அதிகாரத்தில் நான் 14, 15, 16 ஆகிய 3 வசனங்களை நீங்கள் பாருங்கள். 2வது குறிப்பாக, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியனிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கூட இருந்தே என இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையில் அவனை பற்றி சொல்லும்போது, அவன் பிறவாதிருந்திருந்தால் அவனுக்கு அது நலமாக இருந்திருக்கும் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை ஒரு காலம் வாழ்க்கையில் நாம் காட்டி கொடுக்கக்கூடாது. ஊழியத்துக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஒரு பாஸ்டருக்கு விரோதமாக எந்த காரியம் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு இப்போ இயேசு இருந்தால் எத்தனை பேர் காட்டி கொடுப்பார்கள்? இயேசு இருக்கிறார், பூமியில் இருக்கிறார், அதரிசனராக இருக்கிறார். அவர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு உங்களுக்கு தம்முடைய காரியங்களை அவர் உங்களுக்கு போதிக்கிறார். ஆகவே இந்த நாளில் எந்த இயேசுவுக்கு விரோதமான ஒரு செயலை செய்வதற்கு, இயேசுவின் சபை பாதிக்கப்படுவதற்கு, இயேசுவின் ஊழியர்கள் பாதிக்கப்படுவதற்கு தந்திரம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களை அனுகூலமாக ஒருவருமே செயல்படக்கூடாது. இந்த யூதாஸ் காரியோத்து யாரோட கனெக்டட் ஆயிட்டானா, இயேசுவை கொலை செய்ய எத்தனிக்கிறவர்களோடு, தந்திரமாக இயேசுவை கொலை செய்ய வகை தேடினவர்களோடு அவன் தொடர்பாகிவிட்டான். சபைக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக சிந்தை உள்ளவர்களோடு தொடர்பு வைக்கக்கூடாது. அவர்கள் உங்களை வைத்து இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைவார்கள். அவர்கள் உங்களை வைத்து இயேசுவை சிலுவையில் அறைவார்கள். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 சீடர்கள் இருந்தார்களே, உனக்கு மட்டும் எப்படிரா இந்த எண்ணம் வந்துச்சு? எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு? பணம் தானே, பணம் தானே. பணத்துக்காக எதுவும் செய்திடலாமா? பணத்துக்காக சபைக்கு விரோதமாக ஏதாவது செய்திடலாமா? என்ன, மிக கவனமாக இருக்கணும், மிக கவனமாக இருக்கணும். பாஸ்டர் ஏதோ திட்டினாரு, அதில் வேதனை, நான் என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லி என்ன வடநாட்டுக்காரங்கிட்ட போய் சிநேகம் வச்சு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யாராவது முற்பட்டா, நானே சொல்கிறேன், தொடர்பு வச்சாலே உனக்கு அந்த புத்தி வந்துடும். என்ன, செத்தவனை தொட்டவன் தீட்டு, தொட்டவனை தொட்டவன் தீட்டு இருக்கா இல்லையா? பைபிளில் இருக்கா இல்லையா? என்ன, அவனை தொட்டவன் தீட்டு. அந்த தீட்டு நீங்கிறதுக்கு என்ன செய்யணுமா? அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இதுவும் அப்படி தான் தீட்டு. யூதாஸ் காட்டி கொடுத்தான். யூதாஸ் போய் அங்கே அவங்ககிட்ட போய் தொடர்பு வச்சுட்டான். ஏன்னா யூதாஸை தொட்டவன் தீட்டு, அவன்
அதனால் அவனோட முடிஞ்சிருட்டோம், அவனுடைய கலாச்சாரம் சமுதாயத்தில் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தரும் அவனை கைவிட்டுட்டார். சாத்தான் க்ளீனாக கொண்டு போய் தூக்கி போட்டுட்டான். அதோட அவனுடைய கதை முடிஞ்சுது. அப்படி நினச்சோம். ஆனால் இப்போவும் யூதாஸ்கள் இருக்காங்கங்க. ஐயோ அன்பான விசுவாசிகளே, உங்களில் ஒருத்தர் கூட அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இன்னும் கட்டி வளர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கிறவர்களோட இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதா. ஒரு காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான செயல்படுகிறவர்களோடு கூட தொடர்பில் நீங்கள் இருக்கக்கூடாது. 31ஆம் வசனம் அதில் இடையில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் விளக்குனா இன்றைக்கி விடிஞ்சிருங்க. அதனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என உடனே 33ஆம் வசனத்தில் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடர்ந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியில் சேவல் கூவுகிற ஒரு தடவை கூறுறதுக்கு முந்தி நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று மெய்யா மெய்யா உனக்கு சொல்லுகிறேன் என்றான். அதற்கு பேதுரு, நான் உம்மோட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். எல்லா சீசலும் ஒத்து ஊதுனானுங்க. ஆமாம் நாங்களும் அப்படித்தான் அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுநாதர் சொல்கிறார், நிறைய பிரச்சனைகள் வரும், நீங்கள்லாம் என்னை விட்டுட்டு ஓடி போயிடுவீங்க. அப்படியா ஆண்டவரே, அப்படி செய்யாதிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் மனுஷர் தானே, நாங்கள் அப்படி செய்யாதிருக்க எங்களுக்கு கிருபை தாரும் தானே கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பெரிய சவுடாலா, எல்லாம் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன்ப்பா அப்படின்னு ரொம்ப க்ளீனாக சொன்னான். அவனுக்கு ப்ராஃபஸி, சேவல் ஒரு தடவை கூவுறதுக்கு முந்தி நீ 3 தடவை என்ன செய்வ, மறுதலிச்சிருவ. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் இயேசுவை விட மாட்டேன். எத்தனை பேர் சொல்வீர்கள்? எத்தனை பேர் சொல்வீர்கள்? எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. என்ன நடந்தாலும் நான் இயேசுவை விட மாட்டேன், நான் இயேசுவோடு கூடவே இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. மேலே இருக்கவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் என்ன நடந்தாலும் நான் இயேசுவை விடவே மாட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு பாடுங்கய்யா. இயேசுவின் பின்னே நானும் செல்வேன், திரும்பி பார்க்க அம்மா விட்டு போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதத்தில் 4 வாரம் 5 வாரம் வந்துச்சுன்னா 3 வாரம் வந்துட்டு 2 வாரம் ஓடி போயிடுறவங்க, அல்லது ஒரு வாரம் வந்துட்டு ஃபஸ்ட் வீக் மட்டும், செகண்ட் வீக்கு கம்மிங்க, செகண்ட் வீக் மட்டும் வந்துட்டு மிச்ச வாரம்லாம் பிஸ்னஸ்க்கு ஓடி போயிடுறது, அதுக்கு இதுக்குன்னு ஓடி போயிடுறது. இப்போ ஐபிஎல் நடக்குதுல்ல, அதனால் ராத்திரி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஹைலைட் பார்க்குறதுக்கு, ஹைலைட் ஒரு தடவை பார்த்தாச்சு, அதை பல தடவை பார்க்குறதுக்கு என்ன செய்யறது? என்ன சபையை விட்டுறது, ஜபத்துக்கு வராமல் நின்றுறது. நான் ஒரு நாள் ஜபத்துக்கு இங்கே வந்தேன், எல்லாரும் வரல, ஆனால் ஒரு 30% ஆட்கள் வந்திருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, என்ன நடந்தாலும் இயேசுவை விட்டு நான் விலகவே மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க. இயேசுவின் பின்னே நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னே பாடுங்க, சத்தமா பாடுங்க. சிலுவையே முன்னால்
இயேசு சிந்திய எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். ஓகே, அந்த தீர்மானத்தோடு இருக்கணும். ஏன்னா இந்த சீடர்களை பார்த்து இயேசு இந்த வார்த்தையை சொன்னபோது அவர்களுக்கு ஓடக்கூடாது, விட்டு போயிடக்கூடாது, அதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம போதனை கேட்குறோம் பார்த்தீங்களா, வாரத்துக்கு ஒரு நாள் போதனை கேட்குறோம். அது பத்தாதுன்னு நீங்கள் யூடியூப்பில் கண்டவங்க கிட்ட போதனை கேட்குறீங்களே, கேட்குறோம். அப்படி அவங்க கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். என்ன, இயேசுவை பிடிக்க வந்தவங்கிட்ட என்னையும் பிடியா, கிறிஸ்துவுக்காக சாகிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கை வைத்துவீங்க. அது தருணம் வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு மாட்டீங்க ஓடுங்க. ஆனால் நான் இப்போப்பா பேதுரு சொன்ன மாதிரி அதெல்லாம் கிடையாது. என்னை பார்த்து இயேசு சொல்ல மாட்டார், நீ 3 தடவை மறுதளிப்ப, அப்படி சொல்ல மாட்டார். சொர்ணராஜ் உயிரை கண்டிப்பாக கொடுத்துருவான்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு தீர்மானமான ஒரு வாழ்க்கை இயேசுவோடு நமக்கு இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுவை விட்டு நான் போக மாட்டேன், சபை விட்டு போக மாட்டேன். எனக்கு போதிக்க ஒரு போதகரை கொடுத்துருக்கார், அவரை விட்டு நான் போக மாட்டேன். உபத்திரம் வரும், பலவிதமான சோதனை வரும், ஆனாலும் நான் இயேசுவை விட மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க சொல்லுங்கள்? பார்த்தீங்களா, உங்களுக்கு சொல்ல வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? அதான் எதுக்கு போட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 தடவை மறுதளிப்பேன்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு வம்பு? உறுதியாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி, நான் இயேசுவை என்ன வந்தாலும் விடவே மாட்டேன். பணம் நிறையா கொடுத்து மறுதளிக்க சொன்னாலும் மறுதளிக்க மாட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள். இயேசு இந்த தன்னுடைய சீடர்களை பார்த்து அதை சொன்னது ரொம்ப சந்தோஷமாலாம் அதை சொல்லலை. இன்னும் தனியாக தவிக்க விட்டுட்டு போயிடுவீங்கப்பா நீங்கள்லாம் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நிறைய உபதேசத்தை கேட்டிருக்கிற விசுவாசிகள் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன். ஆமாவா? அல்லேலூயா. இன்னும் ஆம்பளைங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க. ஆமாவா? நான் உறுதியாக இருப்பேன். நல்ல கை வைத்து சொல்லு, சத்தமாக சொல்லுங்கய்யா. நான் இயேசுவோடு உயிருள்ள வரை இயேசுவோடு இருப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் மறுதளிக்க மாட்டேன், நான் ஓடி போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுநாதர் இந்த நாட்களில் சீஷர்களுக்கு ரொம்ப முக்கியப்படுத்தின 36, 37, 38 இந்த வசனங்களை பாருங்கள். நான் அதை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபுதேவின் குமாரர் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீ 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். 43ஆம் வசனம். அவர் திரும்பி வந்தபோது அவர்கள் மறுபடியும்
நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. பின்பு 45ஆம் வசனம், பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது. நீங்கள் என்னை மறுதலிக்கும்படியான ஒரு சோதனை, என்னை விட்டு ஓடி போகும்படியான ஒரு சோதனை உங்களுக்கு இருக்கிறது. இந்த சோதனையில் நீங்கள் தப்ப வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதுதான் இயேசுநாதருடைய ஆலோசனை. என்ன கவனியுங்கள். அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விதமான சோதனை இருந்தது. இன்றைக்கும் நமக்கு சோதனைக்காரன் இல்லையா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யார் விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான் அப்படி சொல்லியிருக்கிறது. ஆகவே எப்போ நமக்கு கெட்டது செய்திடணும், எப்போ நம்மளை தீங்கு செய்திடணும், நம்மளை கெடுதி செய்திடணும். என்ன சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா தேவதூதனுக்கு முன்பாக நின்றானான், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுடைய வலது பக்கத்தில் வந்து நின்றானாம். ஒரு பெரிய ஊழியக்காரனே சாத்தானை வலது பக்கம் நிற்க வைக்கிற அளவுக்கு அவன் அக்கிரமக்காரனாய், அழுக்காய், அவன் பாவியாய் இருந்தான் என்று வேதம் வர்ணிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு சோதனை இருக்கிறது. அன்றைக்கு இயேசு சொன்ன அதே வார்த்தையை, உங்களுக்கு சோதனை இருக்கிறது. பலவிதமான சோதனைகள் இருக்கிறது. கிறிஸ்துவை விட்டு போய்விடுவதற்கு, அல்லது விசுவாசத்தை விட்டு விலகி விடுவதற்கு, நீங்கள் அறிந்த சத்தியத்தை கை கொள்ளாமல் போவதற்கு, நீங்கள் நாடி வந்து ஜெபிக்கிற தேவ ஆலயத்தை விட்டு விலகி இருப்பதற்கு நிறைய சோதனை வரப்போகிறது இல்லையா? ஜெபிக்காமல் இருந்தால் மாட்டிக்கொள்வீர்கள். இதுதான் தேவன் சொன்னது. எப்போவுமே இயேசு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும்போது, சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும், அப்படித்தான் சொல்லி கொடுத்தார். நல்ல வாலிபர்கள் கவனிக்கணும். விளங்குச்சா? எல்லா வாலிபர்கள், எல்லாம் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க எல்லாரும் கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். சோதனை நிறையா இருக்குது உங்களுக்கு, நிறைய விதத்தில் சோதனை உங்களுக்கு இருக்குது. இந்த சோதனையில் ஆகப்பட்டு கொண்டு மாட்டிக்கிட்டு அதில் அடிபட்டு அதுக்கு பிற்பாடு ஐயோ கத்தாவே ஐயோ கத்தாவே ஐயோ கத்தாவே அப்படின்னு கதறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள், தங்களுக்கு ஆபத்து வந்துவிட்டால் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் என்று நீதிமொழி 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். கஷ்டம் வந்துருச்சு, மாட்டிக்கிட்டோம், என்ன செய்யறது, இயேசு தானே காப்பாற்றணும் அப்படின்னு. அதுக்கு தான் இப்போ சொல்கிறாரு இயேசுநாதர், என்ன சோதனைக்குள்ளே போய் சிக்கி எல்லா ப்ராப்ளம்லையும் நீ மாட்டி சின்ன பின்னமாக எல்லாத்தையும் காலி பண்ணி அதுக்கப்புறம் ஐயோ கர்த்தாவே அப்படின்னு வர்றதை விட, அந்த சோதனைக்குள்ளேயே நீ போகாதபடி உன்னை காத்துக்கொள்ளணும்னா நல்லா விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். அதில் இயேசு சொல்றாரு, சீமோனே நித்திரை பண்றியா? அவர் கேட்குறார், சீமோனே நித்திரை பண்றியா? உயிர் கொடுக்குறவனா நீ எனக்கா உயிர் கொடுக்குறவனா? டேய், உயிர் கொடுக்குறேன்னு சொன்னல, அது மாதிரி நீ சாட்சியாக இருக்கணும்னா உனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தேவை, என்ன எவ்வளோ கிரேஸ் உனக்கு தேவை? அதெல்லாம் ஜெபம் பண்ண தானே கிடைக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் கிருபை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் புதுபலன். ஜெபிக்கிறதே இல்லை, பிரேயரை வாழ்க்கையில் ஒரு ஒரு முக்கியமானதாக வைக்கிறதே இல்லை. ஜபம் ஜபம் இயேசு சொன்னது, நான் சொல்லலை, இயேசு சொன்னது, ரெட் லெட்டரில் இருக்குது. அது அவர் வாயை திறந்து சொன்னது. சோதனைக்குள்ள போகாதபடிக்கு நல்லா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு திரும்பி பார்த்தா தூங்கி கொண்டிருந்தார்கள். நித்திரை மயக்கம், கண்ணில் நித்திரை மயக்கம், தூக்க கறக்கம். என்ன காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறதுக்கு நீ முழங்கால் போட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் எங்கே போனேன்னு உனக்கே தெரியாதே.
ரொம்ப பரிதாபம். தூக்கம் அந்த அந்த சீஷர்களுடைய ஜெபத்தை கெடுத்தது. அதே போல் நம்மையும் கெடுக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் வராமல் இருக்கணும்னா தாய் தகப்பன் ஜெபிக்கணும். சோதனை இருக்குது, உங்கள் பிள்ளைகளுக்கு சோதனை இருக்குது. அந்த சோதனைக்கு உங்கள் அறிவை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கிற சில எபிலிட்டிஸை பயன்படுத்தி என் பிள்ளைகளை நான் ப்ரொடெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் உன்னை விட பல லட்சம் மடங்கு அறிவாளி பிசாசு. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு இல்லை, கள்ளம் பெரியவனா காப்பான் பெரியவனா? யாருங்க பெரியவன்? போலீஸ்காரர் சொல்லுங்கள். கள்ளந்தான் பெரியவன். 100 பேர் திருடுனா நீங்கள் 10 பேர் தானே கண்டுபிடிப்பீங்க. 90 பேர் பக்கத்தில் உங்கள் கூடவே இருந்துக்கிட்டே திருடுவான், தெரியாது. பிசாசு ரொம்ப தந்திரசாலி. அவனை பற்றி வேதம் நிறைய சொல்லியிருக்கு. அவனை பற்றி நான் பிரசங்கம் பண்ண வரல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் தான் என்ன செய்யணும்? வாங்க பிள்ளைகளா ஜெபம் பண்ணுவோம். வாங்க பிள்ளைகளா ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண ஒவ்வொரு பிள்ளையும் ஜெபம் பண்ண வைக்கணும். ஜெபம் பண்ண வைக்கணும். சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணணும். நிறைய ரிஸ்க் இருக்குது, நிறைய ஆபத்து இருக்குது, சோதனை இருக்குது. ஏசு அதைத்தான் சொல்கிறார் சீஷர்களுக்கு. அவருக்கு தெரியுது. அவர் முன்னவே சொல்லிட்டாரு, நீ ஓடிடுவடா, நீ காட்டி கொடுப்படா, நீ மறுதளிச்சு நீ போயிடுவ. ஒரு தடவை மறுதளிப்ப, நீ 3 தடவை மறுதளிப்படா. இயேசு சொன்னதை விட நிறையா செய்தான் பாருங்க. அவன் இயேசுவை மறுதளிக்க மட்டும் இல்லை, அவன் என்ன செய்தானா? அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தோணும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த இயேசுநாதரை எனக்கு தெரியவே தெரியாது. இந்த இயேசுநாதர் நல்லா இருப்பானா? எங்கே போனாலும் இந்த ஆள் பேரை சொல்லி என்னை ஒரே தொல்லை பண்ணுறாங்களே, இந்த இயேசுநாதர் நல்லா இருப்பானா? அப்படி சொல்லியிருக்கிறான், சபிச்சிருக்கிறான். இயேசு சொன்னதை விட அதிகமாக பாவம் செய்தான். ஏன் தெரியுமா? தூங்குனான். சீமோனே தூங்குறியா? நான் சொன்னதை விட டபுள் மடங்கு செய்வேன் நீ. ஏன்னா உங்கள் பேர் அந்த சீமோனே இடத்துல உங்கள் பேரை போட்டு தூங்குறியா? தூங்குறது நல்லதுன்னு டாக்டர் சொன்னார், அதனால நான் தூங்குறேன். தூங்கு தூங்கு. தூங்கி கொடுத்தேன், தாங்கட்டதை விட நாட்டையும் கெடுத்தான்னு சொல்லி எவ்வளோ பேர் இந்த தூக்கத்தினால எவ்வளோ கெடுதி. தூங்குற நேரத்தில் தூங்கணுங்க. ஜெப நேரத்தில் ஏன் தூங்குற? ஜெப நேரத்தில் ஏன் தூங்குற? ஜெப நேரம்னு ஒரு நேரம் எனக்கு இல்லவே இல்லை பாஸ்டர். வெரி குட். என்ன டைம் கிடைச்சா நான் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். பாஸ்டர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் எழுந்த உடனே இது ஆயத்தம் பண்ணணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லாம் முடிச்சுட்டு அப்பா இப்போ தான் ஓய்வு அப்படின்னா சரி ஜெபம் பண்ண வரேன் ஆண்டவரே. அப்போது போனால் அவர் கதவை திறந்தா அவர் இல்லையா, அவர் போயிட்டாராம். கதவை திறந்தேன், அவர் இல்லை, போயிட்டார். அவர் கதவை தட்டும்போது இப்போ நான் திறக்க மாட்டேன், ஐ எம் பிஸி, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, இப்போ வேண்டாம், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன், ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜெபம் பண்ண போவீங்களோ? அவர் ப்ரைம் டைமாக அவர் கேட்குறாரு. உன் லைஃப்பில் இருக்கிற ப்ரைம் டைம், பிரதான நேரத்தை அவர் கேட்குறார். காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு உனக்கு வேலை வரும்னா 5 மணிக்கு எழுந்து நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அம்மா நான் சொல்லியிருக்கேன்ல, 16 பிள்ளை பெற்றாங்க. 11 பிள்ளைய உயிரோடு வளர்த்து அமைச்சு எல்லாம் குட்டியிலே செத்து போச்சுங்க. எங்கள் அம்மா நான் ஜெபிக்க நான் கண்கூட பார்த்துருக்கேன். 11 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டாங்க, 11 மருமக்கமார் ரட்சிக்கப்பட்டாங்க, 11 பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறாங்க. இந்த எங்கள் அம்மாவுடைய பேரன் ஜக்கோனையா பாஸ்டர் ஊழியம் செய்கிறார். இப்படி நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க. எங்கள் குடும்பமே நிறையா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்குது. அதுக்கு காரணம் எங்கள் அம்மா ஜெபம்.
எங்கள் அம்மா ஜெபம். அவங்க என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறத ஒரு நாள் நான் பார்த்தேன். ராத்திரி 2 மணிக்கு எழுந்து வெளியே போகிறதுக்கு நான் எழுந்தா எங்கள் அம்மா முழங்கால நின்று, சாதா ஜெபம்லாம் இல்லை, அப்படி வித் டியர்ஸ், பிள்ளைகளை ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஜெபம் பண்ணதுனால எங்கள் குடும்பத்தில் நிறைய சோதனைக்கு தப்பி, ஏன் தான் இந்த பொண்ணை எடுத்தோமோ, காத்து காத்து இருந்து ஏன் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோம்னு ஏங்குற நிறைய மாமியார் இருக்கல்ல, மாமனாரே. நாங்கள் ஜெபம் பண்ணி தேவ சித்தம் செய்தோங்க. கர்த்தரை அப்படி கைவிடவே இல்லைங்க. சோதனைக்குள்ள போகாமல் காத்துக்கிறதுக்கு ப்ரேயர். அதை தான் இயேசுநாதர் இங்கே சொல்லி கொடுத்துருக்கிறார் ரொம்ப தெளிவாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இதுவரைக்கும் அப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்ல கவனிங்க, எந்த வழியில் எந்த நிலையில் ஆபத்து வரும்னு தெரியாது. அதனால் இதுவரைக்கும் செய்யாமல் இருந்தீங்கன்னா இனி நீங்கள் தினந்தோறும் விடியற் காலையில் எழுந்து செபிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. 10 மணிக்கு தூக்கத்துக்கு போயிருங்க. ஏர்லி டு பெட் ஏர்லி டு கெட் அப். காலையில் எழுந்து அவர் முகத்தை தேடுங்க, கிருபையை கேளுங்க. அவர் எல்லாம் பொறுப்படுத்திக்கிடுவார். அவர் எல்லாம் பொறுப்படுத்திக்கிடுவார். எல்லா வேலையும் செய்துட்டு அவர் போன பிற்பாடு நீ போய் நின்று தோத்துறேன்னா ஒன்றுமே நடக்காது. அதுதான் சீஷர்களுக்கு இயேசு சொன்னார். நீங்கள் தூங்காதீங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மாம்சம் பலவீனமானது தான், மாம்சம் பலவீனமானது தான். அது தூங்கணும்னு சொல்லும். இந்த மாம்சம் ஜெபிக்கிறத விட ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் இருக்கா டிவியில் செல்லில், அதை பார்க்க சொல்லி சொல்லும். அது பலவீனமானது தான். ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. உனக்கு கொடுத்துருக்கிற ஆவி, உனக்கு கொடுத்துருக்கிற ஆத்மா உற்சாகம் உள்ளது. ஜெபிக்கணும். பிள்ளைகள் கவனிங்க, வாலிப பிள்ளைகள் கவனிங்க, ஜெபிக்கணும். எந்த சிக்கல்லையும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த பிஸ்னஸை செய்ய சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? ஜெபிச்சியா? கர்த்தர் காத்திருந்தாரா? கர்த்தருக்கு காத்திருந்தியா? அவர் உனக்கு ஆலோசனை சொன்னாரா? எனக்கு தெரியும் பாஸ்டர், எதை எப்படி செய்தா எது எப்படி ஆகும்னு எனக்கு தெரியும் பாஸ்டர். மாட்டினியா? இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு கூட ஒரு பிரசங்கம் பண்ணனா ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி என்ன பேசணும்னு தெரியலை. ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் சொல்லுங்கள். என் வாயை நீங்கள் எடுத்துக்கிட்டு என் வாயிலிருந்து நீங்கள் பேசுங்க, உணர்த்துங்க. ஜெபம் பண்ணணும். உங்கள் குடும்பம் வெற்றிகரமாக இருக்கணும்னா அப்பாவும் அம்மாவும் ஜெபம் பண்ணணும். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். கவனித்து செயல்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 46ஆம் வசனம் பாருங்கள். 46ஆம் வசனத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கலாம். 46, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றான். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஹிப்போக்ரசி!
ஹிப்போக்ரசி. ஜூடாஸ் அவன் ஒரு ஹிப்போக்ரசி. நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, வாழ்க்கை மாய்மாலம். இந்த யூதாஸ் யாருக்குமே தெரியல. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு. நானோ நீயா? யாருப்பா? நான் இல்லைப்பா. நீ? அவனும் கேட்டான், நானோ? அப்பதான் சொல்ல, நீ சொல்றபடிதான். எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க, நல்லவங்க மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், மாய்மாலக்காரராகிய உங்களுக்கு ஐயோ. இந்த மனுஷன் பிறவாமல் இருந்திருக்கலாமே என்பது அவருடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நான் இயேசுவின் சீடனாக நடிக்க மாட்டேன். அவன் ரியலாக தன்னுடைய சுபாவங்களை அல்லது தான் செய்ய போகிறத தான் கூட இருந்த சீஷர்களுக்கு சொல்லியிருந்தா பேதுரு யோவானும் சேர்ந்தே அவனை மொத்தியிருப்பானுங்க. அட பாவி யோவான், இவன் காலை கட்டு, நான் இவன் கையை கட்டுறேன், இந்த பாவி எங்க போட்டு வச்சுருவேன், எப்படி காட்டி கொடுக்குறான் பார்ப்போம். ஏதாவது செய்திருப்பாங்க வச்சுக்கிறீங்களேன். மாய்மாலத்தை எடுத்துருங்க. ஜெபம் பண்ணுற மாதிரி நடிக்காதீங்க. இயேசுவை நேசிக்கிற மாதிரி நடிக்காதீங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிஜமான விசுவாசியாக நான் இருப்பேன் அப்படி சொல்லுங்கள் எல்லோரும் வாய் திறந்து. நிஜமான. ஏன்னா இயேசுவுக்கு இவன் காட்டி கொடுப்பான்னு தெரியும். அவருக்கு தெரியும். இயேசுவுக்கு உன்னை தெரியும். நீ உள்ளொன்று புறமொன்று வாழ்கிறது அவருக்கு தெரியும். ரொம்ப பக்தியாக நான் இயேசுவை அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப ஜெபம், ரொம்ப இதெல்லாம் வல்லமையாக இருக்கும். ஆனால் மாய்மாலமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நிஜமான விசுவாசியாக இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ஊழியம் முன்னேறுவதற்கு ஏதுவாக நான் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. உங்களை ஒப்புக்கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 51ஆம் வசனத்திலிருந்து அந்த ஒரு 4 வசனம். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிறவன் யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்டயம் உருகிறவர்கள், கிறிஸ்துவுக்காக மாம்சத்தில் செயல்படுகிறவர்கள், கிறிஸ்துவுக்காக மாம்ச வைராக்கியம் உள்ளவர்கள் என்ன அப்படி இல்லை. அப்படிப்பட்டவர்களை அவர் விரும்பலை. பட்டயத்தை உருவி அவன் பேதுரு தான் செய்தார். அதை காதரை வெட்டினான். அவன் கழுத்துக்கு தான் அவன் குறி வச்சான். அவன் தலை திருப்பி இருப்பான்னு நினைக்கிறேன். காது போயிடுச்சு. இயேசு அதை விரும்பலை. எங்கள் சர்ச்சுக்கு ஒரு ஆள் வந்து சொன்னான், பாஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு விரோதமாக எவனாவது ஏதாவது பேசினானா தலையை எடுத்துருவேன் பாஸ்டர் அப்படின்னு. அவன் ஒரு ரவுடி சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தான். அவன் என்கிட்ட என்ன செய்றான், நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இந்த பிசாசை நம்பினா சபை வளருமா? யாராவது அப்படி நாங்கள் இதை செய்திருவோம் அதை செய்திருவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு நாளும் நம்ம கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிற எவ்வளோ பேர் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், என் இயேசுவின் சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. ஆகவே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் சபைக்கும் விரோதமாக
தீவிரமாய் செயல்பட்டு ஸ்தேவான் என்கிற உன்னதமான ஊழியக்காரன் மரிப்பதற்கு காரணமாயிருந்த சவுல் என்கிற வாலிபனை அவன் அப்படித்தானே செய்தான். என்ன, கர்த்தர் அவனை சந்திச்சு மாத்திட்டார். இப்போ என்ன செய்யறான்னா, சேவகன் வந்து நிற்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு நாமத்தை பிரசங்கம் பண்ணதுக்காக பவுலை சிரச்சேதம் பண்ணுவதற்கு, அவனுடைய கழுத்தில் சரீரத்திலிருந்து தலையை வாங்குவதற்கு பட்டயத்தோடு வந்து நிற்கிறான். அப்போ எழுதினது தான் எபேசியருக்கு எழுதின நிருபம். அந்த போர் சேவகனை பார்த்துட்டு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறார். ஹெல்மெட்டு, மார்க்கவசம், என்ன, ஷூ, பட்டயம் எல்லாத்தையும் அவர் சொல்கிறார். கேடகம் எல்லாம் சொல்கிறார். அவ்வளோ வைராக்கியமாக வாழ்ந்தார். இயேசுவுக்கு மகிமையாக உண்மையாக நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நீங்கள் யாரையுமே விரோதியாக நினைக்கவே கூடாது. ஆண்டவர் இயேசுவுக்கு அதான் சொல்கிறாரு, நான் கேட்டிருந்தா 3 லேகியோன் பட்டாளத்தை தூதர்களை தேவன் அனுப்ப மாட்டார்னு நினைக்கிறியா? பிதாவே நீர் அனுப்பி போகிறாரு, நீ எதுக்கு எனக்கு பட்டயம் உருவணும் அப்படின்றாரு. அதனால் இயேசு தமக்காக பாதுகாத்து கொள்வதற்கு உங்களை வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுகிறவங்க ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? இவங்களே பலர் இருக்கிறீங்களே, கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுறவள இயேசு நிச்சயமாக மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே நாம் பட்டயம் உருவ வேண்டிய அவசியம் இல்லை. 58ஆம் வசனம், பேதுரு தூரத்தில் அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்த முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியில் 2 பொய் சாட்சிகள் வந்தது. 61ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா? என்ன கவனிங்க, இயேசுநாதர் ஃபைட் ஃபார் ரைட் எல்லாம் அவருக்கு கிடையாது. நீதிக்காக யுத்தம் செய் இல்லை, அந்த அந்த நம்ம செய்து சரி, ஆனால் அவங்க செய்து தப்பு, போராடு, பட்டயம் எடு, அப்படிலாம் கிடையாதுங்க. இயேசுவுக்கு அப்படி ஆண்டவர் விரும்புறதில்லை. இந்த இடத்துல என்னென்னா, இப்போ இயேசுவுக்கு பொய் சாட்சி சொல்லணும், இயேசுவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லணும். அவங்க எல்லாரும் கால்ஃபேர் பண்ணுறாங்க, இன்டர்வியூ வச்சு கூப்பிடுறாங்க. நான் வர்றேன் அப்படின்னு வந்தாங்க. எல்லாரும் ஒன்று சொன்னாங்களாம், ஒன்றுமே பொருந்தலை. இயேசுவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறதுக்கு ஒன்றுமே பொருந்தலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒரு காலம் நம்ம இயேசு செய்யாததை செய்தார்னு என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இயேசுவுக்கு விரோதமாக இல்லை, இயேசுவுக்கு சாதகமாக சாட்சி சொன்னால் கூட என்ன செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லவே கூடாது. உள்ளதை உள்ளன்னு தான் சொல்லணும். ஆண்டவர் இயேசு எனக்கு செய்யாததெல்லாம் ரொம்ப விமரிசையாக ஜோடிச்சுலாம் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இல்லையா? இந்த பேதுரு செய்த தவறுகளில் ஒன்று என்ன, இந்த சூழ்நிலையில் அவனுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை பொய் சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. அடுத்து 63ஆம் வசனம் பாருங்கள். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதில் இன்னொரு இடத்துல நீ ராஜாவா? இந்த 2க்கும் அவர் பதில் சொல்லிட்டார். கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு சொல்லு. என்ன,
படி உன் ஜீவனுள்ள தேவன் பேரில் உனக்கு ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான். அன்றிய மனுஷகுமாரன் சர்வவல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். உடனே அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கொழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான், இனி சாட்சி நமக்கு தேவையில்லை, இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது நீங்கள் கேட்டீர்களே, என்ன உங்களுக்கு என்னமா தோணுது, சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ரியாலிட்டியை அவங்க யாரும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இல்லை. இயேசுவின் அவருடைய நிஜத்தை, ஆமாம் அவர் நிஜமான கிறிஸ்து தான், ஏன்னா மெஸ்ஸியா வரணும், அதுதான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்தவர் மேசியா தான் அப்படின்னு நம்பாமல் போயிட்டாங்க. யூதர்கள் செய்த பெரிய தவறு, வந்தவர் மேசியா தான் அறியாமல் போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆம் நான் கிறிஸ்து தான், பிதாவின் வலது பாரிசத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள், நான் வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று தம்மை குறித்து அவர் சொன்னபோது அவர்களுக்கு பயங்கரமான கோபம் வந்து விட்டது. இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, இயேசு உண்மையாகவே அவர் கிறிஸ்து தான், அவர் ரட்சிக்கிறவர் தான், அவர் சுகமாக்குகிறவர் தான், அவர் அன்புள்ளவர் தான், அவர் 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 நம்ம எல்லாருக்கும் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர் தான் என்கிற இயேசுவின் வல்லமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றா நிஜமாக விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஆமாம் அவர் கிறிஸ்து தான், ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிட்டார். ஆமாம் நீங்கள் காண்பீர்கள் அதை என்று சொன்னபோது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை என்ன? இயேசுவை கிறிஸ்து என்று, இயேசுதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிறதும் இயேசுவுக்கு விரோதமாக செயல்படுகிறதுமாக இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இயேசு ஒரு சாதாரண மனுஷன், அவர் ஒரு தெய்வம் இல்லை. அந்த நாட்களில் அவர்களும் அதைத்தான் நினைத்தார்கள். அப்படி அல்ல, நாம் கிறிஸ்துவின் அவருடைய நிஜத்தை, அவருடைய நிஜ வல்லமையை, அவருடைய நிஜத்தன்மையை, அவருடைய ரியாலிட்டியை நம்ம எல்லாரும் பிலீவ் பண்ணுறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், இயேசு உண்மையாகவே நிஜமானவர், நிஜமானவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. இயேசு நிஜமானவர். உண்மையாகவே இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை சுகமாக்குகிறார், நம்மை தொடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாரோ ஒருத்தர் வியாதியில் மறிச்சிட்டதுனால இயேசுவின் சுகமாக்கும் வல்லமையை நான் மறுதளிக்கக்கூடாது, அதை நம்பாமல் இருக்கக்கூடாது. இயேசு அவருடைய வல்லமையில் மாறாதவர். எல்லாரும் இந்த காரியத்தை, இந்த கோளாறு தான் அவங்களுக்கு. இயேசுவை, அவருடைய நிஜத்தை, அவருடைய வல்லமையை நம்பாமல் போனார்கள். நாம் நம்புகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்தில் இயேசுவின் மகத்துவத்தை நம்பாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 69ஆம் வசனத்திலிருந்து, அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயாக இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது என்ன, எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகின்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிட்டு, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு வார்த்தையில் நான் முடிக்கிறேங்க. டோன்ட் டினை ஜீசஸ். இயேசுவை
எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மறுதலிக்க யாருக்கிட்டையுமே இயேசுவை அறிக்கை பண்ண தைரியமாக இருங்க. நீங்கள் தைரியமாக இருங்க. என்ன, நீ கிறிஸ்தவனா? இல்லை நான் கிறிஸ்தவன் இல்லை. கிறிஸ்தவர்களை பார்த்த உடனே நான் கிறிஸ்தவன், பெரம்பூரில் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், அப்படிலாம் டபுள் ஆக்ட்லாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதது. நீங்கள் கவனிக்கணும். எப்போவுமே நீங்கள் உங்கள் ஒர்க் ஸ்பாட்லேயும் சரி, உங்கள் எங்கேயும் சரி, எல்லா இடத்துலையும் குடியிருக்கிற இடம் எதுவானாலும் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், நான் இயேசுவின் பிள்ளை, நான் 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 கிறிஸ்தவன். என் பேர் சரஸ்வதியாக இருக்கலாம், ஆனால் நான் கிறிஸ்தவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறேன். இந்த எந்த காலகட்டத்திலும் இயேசுவை மறுதலிக்கும் சந்தர்ப்பம் வந்தால் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எதிர்த்து நின்று ஜெயித்து நீங்கள் இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும். பல சந்தர்ப்பங்களில் இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் சபைக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்றாவது கிறிஸ்துவை நீங்கள் மறுதலித்து இருந்தீர்களானால் நீங்கள் பேதுருவை போல ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. அப்பா, உம்மை அறிக்கை பண்ண வேண்டிய நேரத்தில், நான் உமக்காக சாட்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் நான் உம்மை தெரியாதவன் போல நான் நடித்து விட்டேன், என்னை நீர் மன்னியும், அப்படி நான் செய்ய மாட்டேன் என்று ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது கிறிஸ்து நிச்சயமாய் நம்மை மன்னித்து, சீமோனை அவர் மன்னித்தார். மறுபடியும் அவனை ஆசீர்வதித்து அபிஷேகம் கொடுத்து அவனை அப்போஸ்தலரில் பிரதானமானவனாக, அவரை விட வல்லமையான கிரியை செய்ய அவரை மாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 26ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் நிறைய விஷயங்கள் அவருடைய மரணத்துக்கு முன்பு நடந்த சம்பவங்களை சொல்லி இருக்கிறது. அதற்கு பிற்பாடு இயேசுவை பிடித்து கொண்டு போய் அவரை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், அவர் தலையில் முள்மூடி வைத்தார்கள், அவருடைய மேலங்கியை கழட்டி அவருக்கு அரைக்கச்சையை கொடுத்தார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கி கபால ஸ்தலத்தில் அவரை நட்டார்கள். இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். அது ரொம்ப பெயின்ஃபுல்லானது. நீங்கள் கவனிக்கணும். அது இயேசு தேவகுமாரனாய் அந்த பாடுகளை அவர் அனுபவிக்கவில்லை. மனுஷகுமாரனாகத்தான், ஒரு மனுஷனாகத்தான் இயேசு அந்த பாடுகளை சகித்தார். அடிக்கும்போது நமக்கு அடித்தா எப்படி வலிக்குமோ அப்படி தான் அவருக்கும் வலிச்சுது. நம்ம கையில் ஒரு முள் குத்துனா, ஒரு சின்ன ஆணி குத்துனா எப்படி நமக்கு வலிக்குதோ அதே மாதிரி தான் ஆணி அடித்தா அவருக்கு எப்படி வலிச்சிருக்கோம். அவர் கதற 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 நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சிலுவை தான் இன்னைக்கு நமக்கு வெற்றியாக இருக்கிறது. ஒரு நிமிடம் இருக்கிற இடத்தில் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக எதையும் தி பெஸ்ட் கர்த்தருக்கு. எல்லாம் சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். என் இயேசுவுக்கு ஒன்றை கொடுக்கணும்னா மேன்மையானதை நான் கொடுப்பேன். அதை குறித்து யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நான் இயேசுவுக்கு நல்லதையே அவருக்கு கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன். இயேசுவை விட்டு ஒரு நாளும் விலகி போக மாட்டேன். சொல்லுங்கள் எல்லாரும், இயேசுவை விட்டு ஒரு நாளும் விலகி போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் எனக்கு நிறைய சோதனைகள் இருக்கிறது என்று இயேசு சொன்னது மெய்தான். ஆகவே அதற்காக நான் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்கள் எல்லாரும், ஊக்கமாக நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாய் அதிலிருந்து நான் என்னை காத்துக்கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மாய்மாலமாய் இருக்க மாட்டேன். சொல்லுங்கள் எல்லாரும், மாய்மாலமாய் இருக்க மாட்டேன். நிஜமான ஒரு விசுவாசியாக கிறிஸ்துவுக்கு இருப்பேன். கர்த்தருக்காக நான் மாம்சத்தில் செயல்பட மாட்டேன். என் ஆண்டவர் இயேசு
எனக்கு சொல்லியிருக்கிறபடி நான் செயல்படுவேன். அவருக்காக நான் அதிகமாய் நான் செயல்படுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பொய் சாட்சி சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அது பொருந்தலை. என் தேவன் நீதிபரர், என் தேவன் பரிசுத்தர். சொல்லுங்க எல்லாரும், என் தேவன் நீதிபரர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுக்கு இயேசுவின் உண்மையான வல்லமையை, உண்மையான அன்பை, உண்மையான அந்த ரட்சிக்கும் வல்லமையை நம்ப மறுதலிக்கிற நிறைய ஜனங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படி அல்ல. இயேசு வல்லமை உள்ளவர். இயேசு நிஜமாகவே அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் எங்கள் இயேசுவை விட்டு நாங்கள் விலகி போகவே மாட்டோம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இன்றைக்கு, இந்த குட் ஃப்ரைடே இன்னைக்கு நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், எந்த காலத்திலும் நான் இயேசுவை மறுதலிக்கவே மாட்டேன். சொல்லுங்கள், இயேசுவை மறுதலிக்கவே மாட்டேன். இயேசுவை தெரியாதவர் போல நான் நடிக்க மாட்டேன். இயேசுவை பிரதிபலிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசுவை அறிக்கை பண்ண நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் மரித்த ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிஜமான கர்த்தருக்குள் ஆசீர்வாதமான வாழ்வை வாழ கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் நம்மோடு பேசினது நிமித்தமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த தேவதாசனுக்கு கரம் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவருடைய பிள்ளையாய் வைத்து தொடர்ந்து நடத்த நாம் நம்மை முழு மனதாய் கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து நாம் மத்தியில் செய்ய போகிறார். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம், நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த வார்த்தை எல்லா வாய்களும் சொல்லட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்களை பலவான்களாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீதிமானாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு நாங்கள் ஒன்றாய் இணைந்து உம்மை ஆராதிக்க, இயேசு எங்களுக்காக உண்டாக்கின மீட்பை எல்லாம் நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே, மெய்யான விதத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ கரம், தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்திலும், இந்த பிரசன்னத்தில் தேவன் கொடுத்த தேவ வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நீ அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவன் மீட்டெடுத்த ஜனமாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ, அந்த அடையாளத்துக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களை நீர் ஆசீர்வதி. உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று உம்மை கனப்படுத்த கொடுத்த காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் பொருத்தன காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நிறைவான நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பிரயாசத்திலும் கர்த்தர் நீர் அருளுகிற பிரதிபலனை அவர்கள் பெற்று வாழ கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் நாங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.